அமைதியா நிக்கிறதுக்கும் எதுவும் பண்ணாம நிக்கிறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. உண்மை எது பொய் எதுன்னு உனக்கு தெரியல, அதுதான் உன் பலவீனமே. தெளிவான இந்த நீர் மாதிரி அமைதியா சாந்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்னைக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ண போற விஷயம் ரொம்ப சுலபமான விஷயம், ஆனால் கொஞ்சம் ஆபத்தான விஷயம். பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். உங்க நேரா இந்த கைக்கு நேரா உடல் வெளிப்பக்கமா 10 முறை சுழட்ட போறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 காலம் முடிவு புரியணும். அதே மாதிரி உடலுக்கு வெளிப்பக்கம் சுத்த போறீங்க. உங்களுக்கு வந்து உள்வாட்டம் இல்லாம வெளிப்பக்கம், உடல் வெளிப்பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி சுழட்டி கால்களுக்கு கீழே வாங்கும் போது தொடை உள் தொடையில் அடிப்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உயிர் நாடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஆண்கள் பெண்கள் யாரா இருந்தாலும் அவருடைய உயிர் நாடியில அடிப்பட வாய்ப்புகள் இருக்கு. நிதானமாகவும் கவனமாகவும் பயிற்சி செய்ய. இன்னைக்கு இந்த வீடியோ நான் என் வீட்டுக்கு உள்ளவா ஷூட் பண்ணுங்க. நண்பரோட கேட்டிருந்தாரு, நீங்க பயிற்சி போடும் போது எல்லாமே நல்ல ஒரு வெட்ட வெளியான இடம், ஒரு மாடி தெளிவான இடமா இருக்கு, உங்க சுத்தி எந்த பொருளுமே இல்லை, நீங்க சுலபமா அதை செஞ்சுட்டு போயிடுறீங்க. ஆனா ஒரு இக்கட்டான சூழ்நிலையோ இல்ல பயிற்சி பண்றது சரியான நேரம் அமையில ஏதாவது காரணம் இருக்கும்போது வீட்டுல பொருட்கள் இருக்கும்போது நான் பண்ண முடியுமான்னு கேட்டாரு. அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ண முடியும். ஆனா புதிதாக நீங்க கத்துக்கும் போது உங்களுக்கு இருந்து கை தவறி பொருள், அதாவது பொருள் நான் சொல்றது நஞ்சா கை தவறி போயிடுச்சுன்னா இந்த பக்கம் உங்களுக்கு தொலைக்காட்சி பெட்டி டிவி இருக்கு, மின்சாரம் சம்பந்தப்பட்ட ஒயர் சுவிட்ச் பாக்ஸ் இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட சில பொருட்கள் இருக்கு. கை தவறி விழுந்தால் உங்களுக்கு அனைத்துமே வீணாக போய்விடும். ஆகையினால்தான் உங்களை பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம் சொல்லி ஒவ்வொரு காணொலியிலும் நான் உங்கள்கிட்ட தெளிவா பதிவு பண்ணினே இருக்கேன். நீங்க நல்லா பயிற்சி பண்ணி கத்துக்கிற வரைக்கும் உங்களை சுற்றி எதுவும் உடையக்கூடிய பொருட்கள் இல்லாத அளவுக்கு, குழந்தைகளோ யாரும் இல்லாத அளவுக்கு பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். நீங்க எவ்வளவு வேகமா கத்துக்கிறீங்கிறத விட எவ்வளவு பாதுகாப்பா கத்துக்கிறீங்கிறது ரொம்ப 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 அவசியம். சரிங்களா? இன்னைக்கு அந்த நண்பர் சொன்ன வார்த்தைக்காக தான் நான் வீட்டுக்குள்ள இந்த வீடியோவை ஷூட் பண்ணிருக்கேன். என்னை சுத்தி உடையக்கூடிய பொருட்கள் இருக்கு. என் கையில இருந்து நான் சுழட்டும் போது உருவி கொண்டால் கையில இருந்து போயிடுச்சுன்னா இந்த பக்கமும் உடையக்கூடிய பொருட்கள், இந்த பக்கமும் உடையக்கூடிய பொருள் இருக்கு, உடைஞ்சிடும். இதே மாதிரி வீட்டுல தயவுசெய்து யாரும் முயற்சி செய்ய வேண்டாம். அதாவது வீட்டின் உள் யாரும் முயற்சி செய்ய வேண்டாம். ஒரு வெட்ட வெளியான இடம், அதாவது மொட்டை மாடி இல்ல உடையக்கூடிய பொருட்கள் இல்லாத அறையாக இருந்தால் பரவாயில்லை. மற்றவங்களுக்கு யாருக்கும் தொந்தரவு இருக்காது. உங்க கையில இருந்து செய்யும் போது விழுந்துருச்சு இல்ல இந்த பக்கம் சுழட்டும் போது உருவின் ஒரு பக்கம் அதுவா போயிடுச்சுன்ற மாதிரி போனாலும் யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படாது, எந்த பொருளும் உடையாதுன்னா அங்க தாராளம் பயிற்சி செய்யுங்க. இல்லை என்றால் ஏதாவது ஒரு பொது இடமா இருக்கலாம், அதாவது மக்களுக்கு தொல்லை இல்லாத ஒரு பொது இடத்தில் விடிய காலை ஒரு 6 மணி அந்த மாதிரி ஸ்கூல் கிரவுண்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பயிற்சி பண்ணலாம். இல்ல உங்க வீட்டு மொட்டை மாடிகள்ல பயிற்சி பண்ணலாம். இந்த வீடியோல திருப்பி திருப்பி நான் ஏன் அதை சொல்லியிருக்கேன்னா, ஒரு ட்ரைனிங் அதிகம் கொடுக்காம பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். நேற்று என் நண்பர் நான் ஏற்கனவே இந்த ரொட்டேட் போட்டு இதை பிடிக்கிறதுக்காக சொல்லி கொடுத்துருந்தேன். இதே மாதிரி அவர் செயின்ல பிடிக்கும் போது அவருடைய இந்த நகம் இருக்கு இல்லையா, இந்த நகம் வந்து கொஞ்சம் பெருசா வளர்த்து வச்சிருந்தாரு. அந்த நகத்துல அவருக்கு காயப்பட்டிருக்கு. இந்த பயிற்சி செய்பவர்கள் தயவுசெய்து உங்க நகங்களை சரியா துண்டிச்சு வச்சிருங்க, கட் பண்ணி வச்சிருங்க. பாதுகாப்பாக பயிற்சி செய்யுங்க, நிதானமாக பயிற்சி செய்யுங்க. அதனாலதான் இப்ப இந்த வீடியோல வேற புதுசான ஒரு டிஃபரெண்டான ட்ரிக் சொல்லாம சுலபமானது ஆனா கொஞ்சம் ஆபத்தானதான் பயிற்சி தான் வீட்டுக்குள்ள கொடுத்துருங்க. நீங்க தயவு செய்து இதே பயிற்சியை நான் சொன்ன மாதிரி உடையக்கு பொருள் நம்ம சோதிச்சு பார்ப்போம் சொல்லி புதுசா கத்துக்கிறவங்க முயற்சி செய்யாதீங்க. நன்கு பழக்கப்பட்டவர்களுக்கு அந்த வேகம்
வீசும் திறன் எல்லாமே அவங்களுக்கு பழகி இருக்கும். சுலபமா பண்ணவங்க செஞ்சிருவாங்க. புதுசா கத்துக்கிறவங்க தயவு செய்து உங்கள் பாதுகாப்பும் அவசியம், மற்றொரு பாதுகாப்பு அவசியம், பொருட்கள் பாதுகாப்பும் அவசியம். பாதுகாப்பாக பயிற்சி செய்யுங்க. இது பயிற்சி செய்யும் போது உங்க காலை இப்படி நிறுத்தி பழகுங்க. குறைந்தபட்சம் ஒரு 10 அளவுக்காவது நீங்க காலத்துல நிறுத்தணும். உங்க தொடைக்கு நேரா இந்த கால் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு பொருள் இப்படி வச்சாலும் உங்களுக்கு நிக்கணும். அந்த அளவுக்கு பயிற்சி செய்யுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 இது மாதிரி 5 முறை பயிற்சி செய்யுங்க. காலம் நேரா நிறுத்தி 1 2 3 4 5 6 7 8 9 10 இது மாதிரி 10 5 முறை பயிற்சி செய்யுங்க. அதுக்கப்புறம் நீங்க சுழற்சி 1 2 3 1 2 3 இதை பயிற்சி செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பழகிச்சுன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 உடனே இந்த காலம் நீங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 என்று சுழற்றலாம். இந்த சுழற்சி செய்யும் போது தடுமாறி உங்கள் உயிர் நாடியில் அடிபட வாய்ப்பு இருக்குது. கீழ்த்தொடையில் அடிபட வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. நிதானமாகவும் பாதுகாப்பாகவும் பயிற்சி செய்ய. பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். நன்றி.